வணக்கம் பவித்ரா. அதாவது நகைச்சுவை நடிகரான போண்டாமணி இவர் 2 சிறுநீரகங்களும் இழந்த நிலையில் கடந்த ஓராண்டாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு பல்லாவரம் அருகே உள்ள போய்ச்சூரில் உள்ள தனது வீட்டில் நடிகர் போண்டாமணி திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அவரது உறவினர்கள் அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். அதாவது இலங்கை பெயரான போண்டாமணி 1991 ஆண்டு பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த பவுனு பவுனுதான் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து சுந்தரா டிராவல்ஸ், மருதமலை, வின்னர், ஏய், வசீகரா, ஜில்லா உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் சிறிய கதாபாத்திரம் தொடங்கி காமெடி நடிகராக பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து புகழப்பெற்றார். குறிப்பாக நடிகர் வடிவேலுடன் இணைந்து இவர் நடித்த காட்சிகள் ரசிகர் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. சென்னை பொய்ச்சொல்லூரில் நடிகர் போண்டாமணி குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவர் நடிப்பை தவிர்த்து அரசியல் மேடை பேச்சாளராகவும் கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்றும் வந்துள்ளார். கடந்த ஆண்டு சிறுநீரக பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். குடும்ப சூழல் காரணமாக தனக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் படங்களில் நடித்தும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் வந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று வீட்டில் திடீரென மயங்கி விழுந்த போண்டாமணி உயிரிழந்துள்ளார். 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவர் உயிர் பிரிந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறுதி சடங்கு இன்று சென்னை பல்லாவரம் போய்ச்சூரில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி சடங்கு முடிந்து விட்டது. தற்போது அவரது உடலை குரோம்பேட்டையில் உள்ள மின் தகான மேடைக்காக கொண்டு செல்லும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இவருடைய உடலை காண நடிகர்களான செந்தில், சிங்கமுத்து, கணேஷ், முத்துக்காலை, பிளாக் பாண்டி, வி சேகர், டீசர் மனோகர் மற்றும் மன்சூர் அலிகான் உள்ளிட்ட பல திரைப்பட பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாங்கள் ஒரு 3 பேர் ரூம்மேட்டாக இருந்தோம். ரொம்ப இன்டிமேட்டா நானு, போண்டாமணி, நெல்லை சிவா 3 பேரும் மன்சூர் அலிகான் சார் வீட்டு மாடியில் அப்போ இருந்தப்போ வந்து அந்த நட்பு எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் யாருமே 3 பேருமே பிரியலை. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ நான் வேலைக்கு போனேன்னா கூட இருக்கவங்க அங்கே மன்சூர் சார் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன். போண்டாமணி வேலைக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். நெல்லை சிவா வேலைக்கு போனால் சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டோம். அப்படி இருந்த நட்பு அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து எங்கள் நட்பு உண்மையாகவும் அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தனாகவும் இருந்துட்டு வரேன். அவரால் இப்போ வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் இப்போ சுற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வேறு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. பையன் வந்து ஸ்கூல் விட்டு நின்றுட்டு சரிப்பா நான் போய் சம்பாதிக்கிறேன்ப்பா, நான் போய் சம்பாதிச்சு உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பையன் போய் வேலைக்கு இப்போ நம்ம பகவதி பாலா கேமராமேன்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து ஒரு 3-4 மாதமாக வேலை பார்த்துட்ருக்கான். பாப்பா காலேஜ் படிக்குது. என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாது. இதுக்கு மேலே அவங்க வாழ்வாதாரம் என்னன்னு தெரியல. எத்தனையோ கோடியாக சம்பாதிக்கிறாங்க. காசு பணம் கொடுக்க வேண்டாம், ஆளுக்கு ஒரு 2 நாள் வேலை கொடுத்தாவே அந்த குடும்பம் எப்படியோ சம்பாதிச்சு பழைச்சிருப்பாங்க. வேலை இல்லாதனால ஊராக போய் திரிஞ்சு அலைஞ்சி உடம்பை கெடுத்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அப்பேற்பட்ட மனுஷன் இறந்து போனான். சக கலைஞர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை தான். எல்லாருக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வாழும்போது எல்லாருக்குமே வந்து வாழ்கிற நாட்களில் நம்ம எல்லாருமே நான் அடிக்கடி சொல்கிறது தான், சிந்துக்கா இதிலே சொல்கிறேன், எல்லா நடிகர்களும் தயவுசெய்து உடம்பை பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நடிகர்கள் சம்பாதிக்கும் போது அவங்க குடும்பத்துக்கான எதிர்கால திட்டமிடலை தயவுசெய்து வளர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பல நிகழ்ச்சிகளில் இப்போ பெஞ்சமின்னா நாங்கள் எல்லாருமே மேடை நிகழ்ச்சிகள்லேயும் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கோம். கடந்த ஒரு 23 வருஷங்களுக்கு மேலே நாங்கள் எல்லாம் நட்புறவாக இருக்கோம். காலையிலேருந்து அவர் இறந்துட்டாருந்த செய்தி கேட்டு, இன்றைக்கி வந்து புரட்சித் தலைவர் இறந்த நினைவு நாள். இந்த செய்தி கேட்டதுலேருந்து நாங்கள்லாம் டைஹார்டட் ஃபேன் வந்து தலைவருக்கு.
இப்படி ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கேள்விப்பட்டு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. எங்கள் உதவு மனிதம் சார்பாக கணேஷ் காமாட்சி என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ எனக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இன்னொருத்தர் இருந்து வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காரு.